ஆலங்குடி அருகே மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தான் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 4ஆம் தேதி தச்சங்குறிச்சியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் ஜல்லிக்கட்டு, வடமாடு போன்ற போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவிலூர் முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக தொடங்கி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வாசித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700 காளைகளும் 300 வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் கட்டில், பீரோ, டைனிங் டேபிள், சில்வர் பாத்திரங்கள், ஃபேன், மிக்சி, குக்கர், கிரைண்டர், வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. முன்னதாக போட்டியில் பங்கேற்ற காளைகள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சூப்பர் மாடுங்க. உப்பு கட்டி எம்எஸ் அருள் மாடு தெரிவிக்க விடுது. மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஒருத்தர் மட்டும் அழகா சூப்பர் மாடு, சூப்பர் வீடு மாடு, சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. செந்தை மாடு கட்டை ஒருத்தர் மட்டும் அருமையான மாடு, சூப்பர் மாடுங்க.